அயலக தமிழர் தினத்தை ஒட்டி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சிறப்பு கண்காட்சிக்கு தமிழக அரசினுடைய வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான வட அமெரிக்க தமிழ் சங்கத்தில் நம்ம இருக்கோம். அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்ம பேசலாம். சார் வணக்கம். தொடர்ச்சியாக நீங்க வரீங்க. இந்த தமிழ் குறிப்பாக இந்த வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான அயலக தினம் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? நாங்கள் இந்த வருடம் வட அமெரிக்காவிலிருந்து வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் சார்பாக அயலக தமிழர் தின இந்த நாளில் கலந்துக்கிறதுக்காக அமெரிக்காவிலேருந்து கிட்டத்தட்ட 20 உறுப்பினர்கள் நாங்கள் செயற்குழு உறுப்பினர்கள் நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே இது எங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக தான் அதை கருதுகிறோம். ஏன்னா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு பாலமாக இதை நாங்கள் கருதுகிறோம். இதே மாதிரி தான் நாங்கள் வட அமெரிக்காவில் அனைத்து தமிழ்ச்சங்கங்களையும், அதாவது 50 மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ்ச்சங்கங்களையும் ஒன்றிணைத்து ஒரு பேரவை விழா அப்படின்னு சொல்லி எவ்ரி இயர் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நடத்துகிறோம். அதே மாதிரி தான் இதை கருதுகிறோம் இந்த விழாவை. ஏன்னா உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தமிழ்ச்சங்கம் இன்னைக்கு எல்லாம் சேர்றாங்க. அந்த 2 நாட்கள் இது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு இருந்தது. நேர்களை தேடி இந்த மாதிரியான விருதுகள், கணியன் பூங்குடன விருதுகள்லாம் எந்த அளவுக்கு உங்களை கனெக்ட் பண்ணுறதாக இருக்கிறது? இந்த விருதுகள் கொடுக்கறதுனால தமிழக அரசாங்கம் கொடுக்கறதுனால என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி நம்ம போய் நம்மளுடைய பிள்ளைகள், இதுக்கு முன்னாடி வந்த ஜென்ரேஷன் இவங்கெல்லாம் கொண்டு எப்படி தமிழ்நாட்டோட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா மியான்மர் நாட்டிலிருந்து கூட ஒரு பெண் தீபா ராணின்னு ஒரு விருது வாங்கினாங்க. இது போன்ற ஒவ்வொரு மருத்துவம், கல்வி இது போன்ற கொடுக்கும்போது, அதாவது நீங்கள் அங்கே தமிழ் சொல்லிக் கொடுக்குறீங்களா? உங்களுடைய பசங்களுக்கு நீங்கள் தமிழ் தான் சொல்லிக் கொடுக்குறீங்களா? அங்கே எப்படி கனெக்டாக இருக்கீங்க? நிச்சயமா அங்க வட அமெரிக்கால நிறைய தமிழ் பள்ளிகள் நாங்க முன்னெடுத்திருக்கிறோம். தமிழ் பள்ளிகள் எல்லாமே தமிழ் மொழி சார்ந்தோ, நம்முடைய அடுத்த வருங்கால தலைமுறைக்கு நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் எல்லாத்தையும் மொழியோட சேர்ந்து நம்ம எப்படி எடுத்துட்டு போகலாம், எப்படி தமிழர்களா நம்ம வளரலாம், ஒன்றிணையலாம் அப்படிங்கறதையும் பார்த்து நம்ம அதை பண்றோம். அதனால நிச்சயமா நம்முடைய அடுத்த தலைமுறையும் நம்மள மாதிரியே உருவாக்குறோங்கிற அந்த நம்பிக்கையோட நாங்க அதை பணிபுரியும். நீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க அங்க எத்தனை தமிழ் சங்கங்கள்லாம் ஒருங்கிணைத்து பண்றீங்க? பெட்னா ஆண்டுதோறும் நடத்தக்கூடிய விழாக்களை பத்தி சொல்லுங்க மேடம். வணக்கங்க. என் பேர் ஜான்சி ராணி பிரபாகரன், வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையின் இணை செயலாளர். நான் வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவைக்கு 2007 வரேங்க. நாங்கள் போயிட்டு இருக்கோம். இது ஒரு குடும்ப விழாவாக தான் நாங்கள் பார்க்குறோங்க. 70க்கும் மேற்பட்ட தமிழ் சங்கங்கள் ஒருங்கிணைத்து அத்தனை விழா நடக்கும் எங்களுக்கு. அதுவும் ஜூலை 2, 3, 4 இந்த தேதிகளில் ஒரு தமிழ் விழாங்க. பேரவையின் இந்த வருடம் 39வது தமிழ் விழா நியூ ஜெர்சியில் நடக்க போகுதுங்க. இது இந்த ஊர் இப்போ இங்கே நடந்த மாதிரி ஒரு பெரிய அவ்வளோ ஒரு திருமணம் மாதிரி நடக்குங்க. உலகத்தில் இருக்க தமிழர்கள், அடுத்த தலைமுறை எல்லாரையும் இணைத்து அவ்வளோ சிறப்பாக பண்ணுவோங்க. இது எல்லாமே எல்லா தமிழ், அதாவது நாடகத்தமிழ், இசைத்தமிழ் எல்லாமே நாங்கள் மரபு கலைகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சு எல்லாரையும் சேர்த்து அவ்வளோ அருமையாக செய்வோங்க. எல்லாரும் கலந்துக்கோங்க. நன்றி. விஷயங்களை இவர்கள் பகிர்ந்திருக்கார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.